வணக்கம் வாரியர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் சாமுராய் டூ வெஞ்சன்ஸ். இது பழைய ஒரு ஜாப்பனீஸ் கேம். மேட் ஃபிங்கர்ஸ் கேம்ஸ் ப்ரொடியூசர்ஸால் வந்தது. இது ஒரு 2005 to 7 ரிலீஸ் ஆன கேம். ஒரு பழைய கேமாக இருந்தாலும் ஒரு நல்ல கிராஃபிக்ஸோட ஒரு தேர்ட் பர்சன் வியூ, அதாவது நீங்கள் தலைக்கு மேலேருந்து ஆடுற மாதிரி நல்ல கிராஃபிக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பெருசாக ஸ்பெக்ஸ் பற்றிலாம் கவலைப்பட வேணாம். 2006 7 வந்த கேமுங்கிறதுனால உங்கள் பழைய பிசியாக இருந்தால் கூட ஒரு நல்ல அளவுக்கு குட் பர்ஃபார்மன்ஸுங்கிறது கம்பல்சரி கிடைக்கும். இதுவே இப்போ மாடர்ன் ஸ்பெக்ஸாக இருந்தால் நல்லாவே கிடைக்கும். வாங்க ரொம்ப பேசாமல் கேமுக்குள்ளே போயிடலாம். இந்த கேமில் மொத்தமாக 3 லெவல் இருக்குது. ஈஸி, நார்மல், ஹார்ட். ஈஸி அப்ரண்டிஸ், நார்மல் சாமுராய், ரோஹின், ஹார்ட். இங்கே ஆல்ரெடி ரெஸ்யூம் கேம் காமிக்குது. ஏன்னா கேம் ஏற்றிறதுக்காக ஒரு டெமோக்காக நான் ஃபுல்லாலாம் முடிக்கல. ஜஸ்ட் ஃபஸ்ட் லெவல், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதை மட்டும் பாதி தான் விளையாடுறேன். பேசிக்ஸ் மட்டும் கற்றுட்டு அப்புறம் வெளியே வந்துட்டேன். ஏன்னா புதுசாக கண்டென்ட்டே போட்டுடலாம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன், அதனால் மிச்சத்தை வந்து இப்போ பேசிடலாம். கண்ட்ரோல்ஸும் ஈஸியான கண்ட்ரோல்ஸ் தான். WASD, W ஃப்ரண்ட்டுக்கு, A லெஃப்ட்டுக்கு, S பேக்வேர்ட்ஸ், D ஃபார் ரைட். இங்கே வந்து நீங்கள் ஏரோ மார்க்ஸான கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இந்த கண்ட்ரோல்ஸ் வேலை செய்யாது. நீங்கள் இந்த கேமை ஏற்றும் போது வேணால் கண்ட்ரோல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மாற்றிக்கலாம். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா WASD யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து உங்கள் கைக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மவுஸில் வந்து லெஃப்ட் கிளிக் வந்து லைட் அட்டாக், ரைட் சைடு வந்து ஹார்ட் அட்டாக். இங்கே காம்போஸும் இருக்குது. காம்போஸ் வந்து கேமில் போக போக நம்ம அன்லாக் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு வரும். கேம் பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆச்சு. 2006 வந்து இந்த கேமோட ப்ராஜெக்டை பற்றி ஓப்பனாக கிக் ஸ்டார்டரில் வந்து போஸ்ட் பண்ணாங்க. இதுக்கான நிறைய வேல்யூ கிடைச்சதுனால இந்த கேமை பண்ணலான்னு சொல்லிட்டு மேட் மேக்ஸ் ஃபிங்கர்ஸ் வந்து முடிவெடுத்து. இந்த மாதிரி கேம்ஸில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதெல்லாம் பழைய கேம்ஸ், அதனால் நீங்கள் புது ஸ்பெக்ஸில் இது நல்லா ஓடும், நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஏன்னா ஸ்மூத்தாக தான் ஓடும். இதில் இந்த கேம்லேயே இன்பில்டாக கிராஃபிக்ஸ் அண்ட் வீடியோ செட்டிங்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கிராஃபிக்ஸ் அந்த அளவுக்கு வேணுங்கிறது முடிவெடுக்கலாம். நீங்கள் ஹையர் கிராஃபிக்ஸ் வச்சா கூட ஸ்மூத்தாக தான் ஓடும். ஏன்னா இந்த கேம் வந்து 2010 வந்ததுனால அப்போதுங்கிற ஸ்பெக்ஸுக்கு வந்து இந்த கேம் உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கம்மி தான். அதனால் இந்த கேம் வந்து ஸ்மூத்தாகவே ஓடும். நீங்கள் இந்த கேம் ஸ்டீம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெளியிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து ஸ்டீம்லேருந்து டவுன்லோட் பண்ணி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஸ்டீம்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணீங்க, ஏன்னா ஸ்டீம்லேருந்து ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு DLC வேணால் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்டோரி இல்லை அடிஷ்னல் லெவல்ஸ் அதை மாதிரி கொடுப்போம். நீங்கள் அவுட்டர் சோர்ஸ், அதாவது பைரட் பண்ணி வாங்கினீங்கன்னா அதில் வர சில பிரச்சனை என்னென்னா DLC வந்து சில கொடுக்காம போயிடுவோம். இல்லை நீங்கள் 2-3 GB கொடுத்து ஏற்றுவீங்க, ஆனால் அது வீணாக போயிடும். அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா ஸ்டீம்லேருந்தோ இல்லை வேற ஏதாவது, இல்லை அஃபிஷியல் மேட் மேக்ஸ் ஃபிங்கர்லேருந்தே நீங்கள் வாங்கலாம். அவனுக்கு கம்மியாக தான் தருவான். தட்ஸ் இட் வாரியர்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்களோட அடுத்த வீடியோவோட சின்ன ஸ்னேக் பிக் பார்த்து வந்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். சிம்பிளான ஒரு டெக் கண்டென்ட் தாங்க. 2 கிராஃபிக்ஸ் கார்டுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீசெண்டாக நிறையா பேர் யூஸ் பண்ணக்கூடிய 2 கிராஃபிக்ஸ் கார்டு தான். வணக்கம் வாரியர்ஸ். எங்களோட நெக்ஸ்ட் வீடியோ இதுதான், மறக்காம பார்த்துருங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபார் மோர் கண்டென்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ். Bye warriors.